அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 குரூப் 4 கேட்ட ஜிகே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிகே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான துணைக்கோள் கொண்டது, 2 துணைக்கோள் தான் இருக்கும். அடுத்து வியாழன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான துணைக்கோள் இருக்கும், 63. சனி வந்து 60, யுரேனஸ் வந்து 27 துணைக்கோள்களை கொண்டது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. K2CrO7 அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக்கும் முயற்சி செய்யும் இந்திய ரயில் நிறுவனம் எது அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம். 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தியே மொத்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இயங்குகிற மாதிரி முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7.5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.6 சொல்லியிருக்காங்க 2024. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்கு வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு. ஸோ அடுத்து வந்து 6வது கொஸ்டின், நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சஹாரா பாலைவனத்தில் வந்து அமைந்திருக்கு நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. அடுத்து வந்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது, ரைட்டு. அண்டு அதன் மைய கருத்து என்னது, காற்று மாசு பற்றி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டு, 1, 2மே ரைட்டு. அடுத்து வந்து ஜான்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா வந்து ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னா அனைவரும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம், ஜான்தன் திட்டத்தின் குறிக்கோள். ஸோ இது எந்த இயர் தொடங்கப்பட்டாங்க அப்படின்னு இந்த வருஷம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை என்னது? ஃப்ரான்ஸ் அப்படின்னா என்னது, பழக்கட்சி முறை. சீனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கட்சி முறை இதெல்லாம் இருக்குது. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை என்ன? ஜல் சக்தி அபியான் அப்படின்றது தான் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை. அடுத்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னா கண்ட்லா. ஓகேங்களா? மேற்கு துறைமுகம். ஓகேங்களா? மேற்குனா கேரளாவிலேருந்து அப் டு மும்பை வரைக்கும் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்கள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களை இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம் முழு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் 1 2 வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி அப்படின்றது அந்த 1950 பெருங்கழகம் நடைபெறும்ல 1957. ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி அப்படின்றவங்களுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ராணி லக்ஷ்மி பாய். லக்னோவில் பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹசரத் மஹால் அப்படின்றவர். கான்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யார், தாதாபாய் தந்தியா தோபோ அப்படின்றவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க போர்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னா நீட்டூர் சீனிவாச ராவ் அப்படின்றவர். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையம் அப்படின்றதுக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தேச நலை அப்படிங்கிறது, அதாவது என்னென்னா நுகர்வோர் மகா சாசனம், அதாவது நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் தேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆளுநர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ரைட்டு. ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார், 2மே வந்து என்னது ரைட்டு தான். நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் எனப்படுகிறது. இவை நீல லிம்சத்தாலை சிவப்பாக மாற்றும் அப்படின்றது தவறானது. 3வது பாருங்கள், துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது அப்படின்றது ரைட்டு. அப்போ 1, 3 தான் ரைட்டு. ஓகேங்களா? அப்போ 2 வந்து தவறானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
சமத்துவ உரிமை. ஸோ இந்த உரிமையை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ சமத்துவ உரிமை அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா 2, ஓகேங்களா. அதாவது சமத்துவ உரிமைனா 14லேருந்து 18 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கும்ல, அதை பற்றி தான் குறிப்பிட்றாங்க. சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைனா என்னது? பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 19க்கு 22. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது வந்து 32. சுதந்திர சமய உரிமை என்னது? விதிகள் 25லேருந்து 28 வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னா 1921லேருந்து என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கி இருந்திருப்பாங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான் வாக்குரிமை வந்து வழங்கியிருந்திருப்போம். அடுத்தது வந்து பனங்கல் அரசு அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த அமைச்சரவையின் கீழ் தொடங்கப்பட்டது அப்படின்னா பனங்கல் அமைச்சரவை. எந்த ஆண்டு அப்படின்னா 1924. இந்திய அளவில் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்ச முதல் மாநிலமும் தமிழ்நாடு தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேம்பவாணி அப்படின்றது எதை குறிக்குது? தேம்பவாணி அப்படின்னா வந்து கிறிஸ்தவ சமயம், ஓகேங்களா. சீரா புராணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இஸ்லாம் சமயம். பகவத்கீதை வந்து நமக்கு தெரியும் இந்து சமயம். திரிபீடம் அப்படின்றது புத்த சமயம். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. அப்போ மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி எந்த ஆண்டு மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தார் அப்படின்னா 1922. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்ற அளவு ஷெர்ஷா சூரி 1515 ருபியா அப்படின்ற அவருடைய வெள்ளி நாணயம் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரூபாய் அப்படின்ற பேரில் மாற்றி பயன்படுத்திட்டு வரோம். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவுனா $2200 பர் மந்த்துக்கு. $2200 நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,60,70,000 மேலே போகுது. அவ்வளோ வருமானமாக நம்மக்கிட்ட வருது. உத்கல் சமவெளி தேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 0 தீர்க்க ரேகையும் 0 அச்சரேகையும் காணப்படுவது எங்கே அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் 0 தீர்க்க ரேகையும் 0 அச்சரேகையும் காணப்படுது. பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் என்ன அப்படின்னா H1N1 வைரஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது அப்படின்னா செர்டோலி செல்கள் அப்படின்றத என்ன பண்ணுது, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை வந்து உருவாக்குது. ஸோ கூற்று ஒன்று பாருங்கள். இந்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. ஓகே, சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ ஏ வந்து ரைட்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஏ வந்து ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம். பின்வரும் ஒரு வித்திலை தாவர பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஐந்தக மலர்களை காணப்படும் அப்படின்றது தான் தவறானது. ஆனால் சரியானது என்னென்னது? விதை ஒரு வித்தலையை கொண்டது, இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படும், சல்லிவேர் தொகுப்பு காணப்படும். அதாவது ஐந்தக மலர் காணப்படும். இதுதான் வந்து தவறானது. மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படின்றது. மற்றதெல்லாம் பாருங்கள். உடல் செல்களில் மட்டும் நடைபெறும் 2N குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது, இருமய செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்றதெல்லாம் சரியான ஆன்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் தவறானது எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NaHCO3 பருத்தி லினின் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது, அது தவறு, இது தவறு. அதுக்கப்புறம் CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இது ரெண்டு தான் தவறாம். இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, ஓகேங்களா. அதாவது அந்த கடின மென்னீராக பயன்படும் அந்த, அதாவது இப்போ சொல்கிறது துணிகளை வெளுக்கிறதுக்கு பயன்படுவோம்ல இந்த சோப்பு, அதோடைய ஃபார்முலாஸ் வந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி நான் படித்து தொட்டதும் இல்லை. ஸோ இதெல்லாம் மேக்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து அலெக்சாண்ட்ரோ வால்ட் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார், முதல் மின்கலத்தை உருவாக்கி இருந்திருப்பார்.
சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 21 வந்து அடங்கியிருக்கு. ஓகேங்களா. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. 6 நிலைகளை வந்து கொண்டிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எப்போ, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 9 ஆண்டுகள் வந்து பதவி வகித்திருப்பார். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தாண்டு ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சடுது மாற்ற கோதுமை அப்படின்னா என்ன அப்படின்னா சார்பதி சோனோரா அப்படின்ற கோதுமை தான் என்னது சடுதி மாற்ற கோதுமை வகையை சேர்ந்தது. எந்த கூற்று தவறானது? சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தின. ரைட்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. ஓகே, ரைட்டு. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதை கொண்ட நகரம் அப்படின்ற ரைட்டு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டது. சதுர வடிவிலான முத்திரைகளை கண்டுபிடி அப்படிலாம் கிடையாது, வட்டமாக இருந்துச்சு. நிறையா வெவ்வேறு மாதிரியான இது தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இதில் என்ன அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காளைகளுடைய உருவமும் பெண் தெய்வங்களுடைய உருவமும் ஆலமரம் போன்ற மரங்களுடைய உருவமும் அதில் அதிகமாக இருந்துச்சு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சரத்து என்னது அப்படின்னா 269 சரத்து. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரிபடா, அதாவது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் அப்படின்றது. அடுத்து மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் இந்த குக்கிராமம், இதில் 2மே வந்து சரிதான். இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையை கொண்ட தேஸ் நகரமாகும். அதாவது எத்தனாவது இடத்துல வந்து மெட்ரோ ரயில் வந்து சென்னையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 6வதாக வந்து சென்னையில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 15 ஆகஸ்ட் 2014 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளின் எண்ணிக்கை வந்து 54 கட்சிகள் வந்து போட்டியிட்டு இருந்திருப்பாங்க. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை தேஸ் வழியாக செல்கிறது அப்படின்னா மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னா நார்த்திகி நடராஜன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஐ திங்க் வந்து இது 9th புக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். அவங்க வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1957 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி லேண்ட் டேக்ஸ். ஓகேங்களா. 1957 பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தன்னாட்சினா திலகர் தோற்றுவித்திருப்பார். அடுத்து வந்து பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்கணும். ஸோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர்னா யார்? தயானந்த சரஸ்வதி. அதாவது சுத்தின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி மற்ற மதத்திற்கு மாறினவர்கள் திரும்பி வாங்க அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருப்பார். அதனால தான் இவர் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. நியூ இந்தியா அப்படின்றது அன்னி பெசன்ட் அவர்களுடைய இதழ் அது. ஓகேங்களா. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி மின்சாரம் மூலயமா இயங்கிக்கிட்டு இருக்கு. தேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னா யார் அப்படின்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 74வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது அப்படின்னா ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் மட்டும்தான் பாண்டிச்சேரி. அப்புறம் டெல்லி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543 உறுப்பினர்கள். இந்த கேள்விக்கு வல்லுநர்களோட இது பண்ணுவோம். இந்திய அரசியலமைப்பு எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? அடிப்படை கடமைனா 51A தானே. 4A 51A. இதில் என்ன 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னா சொத்துரிமையை நீக்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. 300A கொண்டு போய் வச்சுருப்பாங்க. 74வது சட்ட திருத்தம் 1974-76ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு இயர் மட்டும் மறந்துச்சு, ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே தான். என்ன கொஸ்டின் இது?
தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12, 2005 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த புக்கில் தெரியுமா இருக்குது, பாலிட்டியில் ஒரு புக்கில் இருக்குது, பழைய புத்தகத்தில் இருக்குது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி, மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர், குடியரசு தினம். குடியரசு தினம் எங்கே? குடியரசு தினம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால தான் இது வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. மெண்டிபதர் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா மாநிலத்தில். மெண்டிபதர் ரயில் நிலையம் எங்கே இருக்குது? மேகாலயாவிலையும் இருக்குது. அடுத்து வந்து முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னா ஆந்திரா. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரையை பொற்கூரையாக வேய்ந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படின்றவர் வேய்ந்திருப்பார். மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் முதலாம் பராந்தகன் தான். ஸோ பராந்தக சோழனை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மதுரை கொண்டான் அப்படின்னாலும் பராந்தக சோழன் தான். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் பொற்கூரையை வேய்தவர் யார் அப்படின்னாலும் முதலாம் பராந்தகன் தான். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். மேற்கு மத்தியனா ஜபல்பூர். சிந்து இதெல்லாம் என்னது கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா அப்படின்றது மானேஸ்வரர் ஏரி அப்படின்றது பிரம்மபுத்திரா ஏரியில் கட்டப்பட்ட ஏரி. ஸோ இப்போ பி மட்டும் தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் ப்ரோகேரியேட்டுகள் செல்கள் பற்றி சில கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவான உட்கரு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது அப்படின்றது சரியானது. பின்வருவதில் சரியானது எது? சுவாச வீதமாக வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு, பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு. ரைட்டு. ஆக்சிஜனை வெளியேற்றிட்டு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்த முடியாது, இறந்துருவோம். அதே மாதிரி தான் ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றோம். ஆனால் இது என்னது? ஆனால் பயன்படுத்தும் ஆக்சிஜன் அளவு ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு, பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு தான் சரியான ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழ்வது என்ன அப்படின்னா ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்றது நடைபெறுது. பொதுவாய் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா டைஃபனால் டைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது பொதுவாய் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை லத்தீன் மொழிபெயர்களோடு தொடர்பு படுத்துக்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4வது கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ லெட் அப்படின்றது எதை குறிக்குது? பிளம்பம் அப்படின்றத குறிக்குது. ஆன்டிமனி அப்படின்றது ஸ்டிபியம். டின் அப்படின்றது என்னது? ஸ்டேனம். பொட்டாசியம் அப்படின்றது கேலியம் அப்படின்றத குறிக்குது. இது 3, இது 4. 2 மீட்டர் குவிய தொலைவுடைய குழி லென்ஸின் திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -0.5 டயாப்மீட்டர்னு இருக்கும். ஸோ இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிகே கொஷின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம் லாஸ்ட் மந்த் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 0.5 டயாப்டர் ஒரு குழி லென்ஸ் திறன் ஒன்றில் அதோட குவிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ இருக்குமா? அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க. 34.09. எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆல் வகுத்திங்கன்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸு. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.